குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/11/2025 வியாழக்கிழமை, ஐப்பசி மாதம் 27ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:12க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:57 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை. ஆயில்யம் பின்பு மகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:39 வரை. பிராமியம் பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 4:57 வரை. கௌலவம் பின்பு மாலை 4:38 வரை. தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:11 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை. பூராடம் பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி அதிகாலை 12:52 வரை. பூராடம் பின்பு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? பசு வாங்குவதற்கு உகந்த நாள். விதை விதைப்பதற்கு நல்ல நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:27 முதல் 6:08 வரை மேஷ லக்னம். மாலை 6:09 முதல் 8:01 வரை இரவு ரிஷப லக்னம். 8:02 முதல் 10:07 வரை மிதுன லக்னம். 10:08 முதல் காலை 12:19 வரை கடக லக்னம். 12:20 முதல் 2:25 வரை சிம்ம லக்னம். காலை 2:26 முதல் 4:24 வரை கன்னி லக்னம். 4:29 முதல் 6:27 வரை துலாம் லக்னம். காலை 6:28 முதல் 8:33 வரை விருச்சக லக்னம். காலை 8:34 முதல் 10:45 வரை தனுசு லக்னம். 10:46 முதல் 12:50 வரை மதியம் மகர லக்னம். 12:51 முதல் 2:44 வரை கும்ப லக்னம். 2:45 முதல் 4:26 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய நாமாவளி அஷ்டோத்திர சத நாமாவளி, அதே போல சகசரநாமங்கள் பாராயணம் செய்வது கேட்பது நல்லது. ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யலாம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆக எத்தனை எண்ணிக்கை சொல்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவருடைய நல் ஆசி நீங்கள் கிடைக்கக்கூடும். குரு கடாட்சம் பரிபூரணமாகவே இருக்கும். குருவே துணை என வழிபடுங்கள். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி
தன்னோ குரு பிரசோதயாத். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று வழிபடுங்கள் நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ நவமி திதி இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாம வரானனே என்று 3 முறை உச்சரித்தால் ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமக என்று வழிபடுங்கள். சீதாராமா லக்ஷ்மணா ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் 12 ராசிக்காரர்களுக்கும் பரிபூரணமாக சித்திக்க ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை வழிபாடு செய்து உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். நிச்சயம் நன்மைகள் உண்டாகும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வியாழக்கிழமை தினம் நவமி திதி இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்வது நல்லது. மேஷராசி என்பர்கள் ஸ்ரீ ராமபிரானுடைய மூல மந்திரத்தை கேட்டு சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ ராமாய நமக. இது ஸ்ரீ ராமபிரானுடைய மூல மந்திரம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக என்று விரிவாகவும் சொல்லலாம். இந்த மந்திரங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் வெற்றிகளையும் வாழ்க்கையில் வளத்தையும் தரக்கூடிய மிக அற்புதமான மந்திரம். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த மந்திரத்தை 3 முறையோ அல்லது 1 முறையாவது மனதை நிலைநிறுத்தி எந்த விதமான சிந்தனைகள் இல்லாமல் ஸ்ரீ ராமபிரானையும் சீதாதேவி ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாளையும் மனதார நினைத்து 1 முறையாவது சொல்லி உங்களுடைய வேலையை தொடங்கினால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். ஸ்ரீ ராமபிரானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம். வீட்டில் பானகம் வைத்து வழிபாடு செய்வது அநேக விசேஷத்தை தரக்கூடியது. அதே போல வடைப்பருப்பு என்பார்கள். அந்த வடைப்பருப்பு எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதனையும் ஸ்ரீ ராமபிரானுக்கு படைத்து அதனை நைவேத்திய பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சகல கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம். சூரிய வம்சத்தினுடைய புதல்வன் ஸ்ரீ ராமபிரான். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி என்பர்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு ஏற்றபடி நல்ல மதிப்புகள் அதிகரிக்குங்க, மரியாதைகள் கூடும். சந்திர பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருந்து மெல்ல மெல்ல 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு நகர்கிறார். அவர் கேத்து பகவானோடு இணைய இருக்கிறார். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சில விஷயங்களாக இருக்கும். உறவுக்காரர்கள் உங்களை நாடி வரலாங்க. விருந்தினர்களுடைய உபசரிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளில் இதுநாள் வரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வெளியூருக்கு செல்ல நினைத்திருப்பீர்கள், அந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கும். இந்த நாள் அது அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. பயணம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். வியாபாரத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். சாதகமான அமைப்பு உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, வருமானத்திலும் உண்டு. எதை நினைத்து வேலையை தொடங்குகிறீர்களோ அந்த காரியங்கள் இந்த நாள் மிக திருப்திகரமாக நடக்கப் போகிறது. வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள், நிலம் வீடு தகராறு போன்ற பிரச்சனைகளுக்காக வழக்கு நீங்கள் தொடுத்திருந்தால் உங்களுடைய நல்ல விஷயங்கள், உங்களுடைய நேர்மையான நியாயமான கோரிக்கைகளுக்கு ஏற்றபடி தீர்ப்புகள் வரலாம். சாதகமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரணையாகவும் நடந்து கொள்வீர்கள். தம்பதியர்களிடையே புரிதல் இருக்கும். மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு உண்டு. சாதகமான சூழ்நிலைகள் உங்கள் துணைவரிடத்தில் எதிர்பார்க்கலாம்.
உங்களுக்கு பிடித்தது போல சில பொருட்களை பரிசளிக்கலாம், வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லலாம். நீங்கள் கோவில் வழிபாடுதலை செய்தாலும் ஸ்ரீ ராமபிரானை இந்த நாள் வழிபட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்குங்க. முயற்சி செய்து பாருங்கள் மேஷராசி அன்பர்களே. சூரிய பகவான் தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். சூரிய வம்சத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான். ஆக அவரை விடாது இந்த நாள் பற்றி கொள்ளுங்கள். அந்தந்த நாள், கிழமை, திதி, நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வழிபாடுதலை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க, மரியாதை கூடும், அலுவலக வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் கிடைக்குங்க, வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கைகூடும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள், நீண்ட நாள் தடைகள் எல்லாம் தீரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் எல்லோரிடத்திலும் பிரதிபலிக்கும், நல்லதே நடக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதியான சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 6ஆம் வீட்டின் அதிபதியோடு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ஒரு சில நேரம் கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படும். படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மாணவர்கள் நிதானத்தோடு உங்களுடைய எண்ணத்தை சரிப்படுத்த வேண்டும். எதை செய்தால் சரியோ எது செய்தால் தவறு என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய தலையீடு இருக்க வேண்டாம். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அன்பு நிறைந்த நாளாகும். ராசிக்கான அமைப்பபடி இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் வியாழக்கிழமை குரு நாளாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நவமி திதியும் இருப்பது விசேஷம். இந்த நாள் நவமி என்றாலே ஸ்ரீராமபிரானை குறிக்கக்கூடியது. ஸ்ரீராம நவமி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆக வருடத்தில் மார்ச் மாதத்தில் வரக்கூடியது ஸ்ரீராம நவமி. ஆனால் மாதந்தோறும் வரக்கூடியது நவமி திதி. ஆக இந்த நாள் தேய்பிறை நவமி. உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக ஸ்ரீராமபிரானை வழிபடலாம். ஸ்ரீராமபிரானுடைய மூல மந்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீராமாய நமக என்பது. இதை ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக என்று விரிவாகவும் சொல்லலாம். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது மனதில் அமைதியும் வெற்றிகளையும் வாழ்க்கையில் வளத்தையும் நீங்கள் பெறக்கூடும். ஆக நம்பிக்கையோடு தியான நிலையில் அமர்ந்து மனதை அங்கும் இங்கும் எங்கும் அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தி ஸ்ரீராமபிரானை உங்களுடைய எண்ணத்தில் நிறுத்தி, நெஞ்சில் நிறுத்தி, எப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி தன்னுடைய மனதில் ஸ்ரீராமபிரானையும் சீதாதேவியையும் வைத்திருக்கிறாரோ அதே போல உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய புத்தியிலும் ஸ்ரீராமபிரான் சீதாதேவியை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு சகல விதமான செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் சேரும் என்பது ஐதீகம். சீதாதேவி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அவதாரம். ஆக மகாலட்சுமியை வழிபடுபவர்கள் ஸ்ரீ சீதாதேவியையும் வழிபட்டால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. ஏதாவது ஒரு வகையில கைக்கு பணம் வந்து சேரும். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக்க இந்த தேய்பிறை நவமி நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்திகரமாக அமைந்திட வழிபாடு முறைகள் செய்வது நல்லது. உறவுகளுடைய வருகை ஏற்படுங்க. வாகன மாற்ற முயற்சிகள் ஈடேறலாம். நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த காலங்களில் செய்ய நினைத்த வேலைகளில் கூட சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். முயற்சிகள் கைகூடும். தன் எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம் என்பார்கள். முதலில் உங்களுடைய முயற்சி தான் ஜெயிக்கும். அதன் பிறகு பிறருடைய முயற்சி, பிறகு தெய்வத்தினுடைய முயற்சி. ஆகவே நீங்கள் முயன்றால்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பது ஐதீகம். சொத்து சம்பந்தமான வழக்கு, ஆர்குமெண்ட், விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக கையாளுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். வீட்டில் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வேலைகளை, சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு சம்பந்தமான வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்குங்க. எதை படிக்க வேண்டும், எது முக்கியமானது என்று தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல அறிவு, திறன், ஞானம் கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை முதலில் கிரகித்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செய்தல் வேண்டும்.
கருணை உள்ளத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, மன அமைப்பு காணப்படும். எந்த நேரங்களிலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு விரையாதிபதி. ஆக உறவுகளிடத்திலும் சரி கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களிடத்திலும் சரி உங்கள் துணைவரிடத்திலும் வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும்படியாக அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுங்க. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், அதிலும் நட்சத்திராதிபதியோடு. ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடும். எடுத்தால்தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கையில் பணப்புழக்கம் இருக்கும். கடன் சம்பந்தமாக சில பணத்தை கொடுக்க வேண்டிய நிலைகளும் வரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கள். நவமி திதி என்பதால் பெருமாளுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீராமபிரானை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஜன்ம நட்சத்திரம். அதே போல தச அவதாரங்களில் ஒரு அவதாரம் ஸ்ரீ ராமபிரான் என்பதால் இந்த நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு அநேக கோடி பலனை தரும். மிருகசிரிஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும். மனதில் அமைதி இருக்குங்க. நட்பு வழியில சந்தோஷம் இருக்கும். எல்லா விதமான காரியத்தையும் எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளுடைய வருங்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும்படியாக உங்களுடைய வேலைகள் அமைய போகிறது. மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளில் நவமி திதியும் இருப்பது விசேஷம். ஸ்ரீராமபிரானுடைய மந்திரங்கள், ஸ்ரீராமனுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது, ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமகா என்று உச்சரிக்கலாம். ஸ்ரீராமபிரானை புகழக்கூடிய இந்த மந்திரம் மிகவும் மங்களகரமானது. தாய் சீதாதேவியினுடைய கணவனான ஸ்ரீராமபிரான் பெயர் சொன்னாலே இன்பத்தை வாரி வழங்குவாராம். ஆக சீதைக்காக மட்டுமா ஸ்ரீராமபிரானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் இந்த நாளில் சொல்வது விசேஷம். ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜன வசியகராய ஸ்வாஹா என்று இந்த மந்திரத்தை, அதிலும் பீஜ ஒளியாலான இந்த மந்திரம் சொல்ல சொல்ல காந்தத்தை போல நமக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும். இதை சொல்லி வந்தால் உலக அமைதியும் உண்டாக்கும். ஆகவே மிதுன ராசி என்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானே. ஆக புதன் பகவானுக்குடைய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். தச அவதாரங்களில் ஒரு அவதாரம் ஸ்ரீ ராமபிரான் என்பதால் இந்த நாளில் மறக்காமல் மேற்கூறிய மந்திரங்களை சொல்லி உச்சரித்து பலமுறை கேட்டு நீங்கள் ஸ்ரத்தையோடு செய்தால் நிச்சயம் அதற்கான பலனை கண்டிப்பாக பெற முடியும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். தாயினுடைய மனது உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களை ஆசிர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக அமைந்திட ஸ்ரீ விநாயக பெருமானை தினந்தோறும் வழிபட்டு வருவது நல்லது. அதே போல இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கனிவாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். விவாதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் சில மாற்றங்களினால் லாபத்தை மேம்படுத்தக்கூடும். வருமானம் கிடைக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சம்பந்தமான பயங்கள் விலகும். எதிரிகள் தொல்லைகள் தீரும். நண்பர்களிடத்தில் உங்களுடைய செயல்கள் கருத்துக்கள் எல்லாமே போற்றப்படும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தையும் நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அலுவலக வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எதை நினைத்து செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாகவே உண்டாகும். விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு வெற்றி வாகை அதிகம் உண்டு. எல்லோரிடத்திலும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும். மேற்கூறிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாகும். இருவருக்கும் உண்டான தம்பதியர்களுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் வெளிப்படும். அன்பு, நல்லதொரு எண்ணங்கள், நேர்மறையான சக்திகள் உங்களிடம் வெளிப்படும். குடும்ப தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையானதை செய்து முடிப்பீர்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதிலேயே உங்களுடைய குறிக்கோள் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தில் இருப்பவர்கள், மற்றவர்கள், உடன்பிறப்புகள், மூத்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரானுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களிடத்தில் தைரியம் பிறக்குங்க. 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அவர்தான் உங்களுக்கு லாபாதிபதியும் கூட. 6ஆம் இடத்தில் கோச்சாரத்தின்படி சஞ்சாரம் செய்கிறார். ஆக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு சில நேரம் செலவாக கூட இருக்கலாம். அதிலும் பூமி சம்பந்தமான விஷயங்கள், உடன் பிறந்தவர்களுக்காக, மூத்தவர்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வீடு, மனை, நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக அனுசரித்து செல்வது நல்லது. ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பெற்றோர்களுடைய நல் ஆசி சித்திக்கும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். ஒருமித்த கருத்து இருக்கும். வேறுபாடுகள் நீங்கும். தேடல் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகளை நாடுவீர்கள். உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சில வேலைகள், உதவிகள் கிடைக்கும். தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக்கும். சில உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதில் சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் கலகலப்பாக இருப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களினுடைய நல்ல ஆசி கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம், அதிலும் நவமி திதி என்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவது நல்லது. வீட்டில் வடை, பருப்பு மற்றும் பானகம் தயார் செய்து வைத்து தூபதீப ஆராதனைகள் செய்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கலாம், பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்ததே கடகராசியில் தானாக. கடகராசி அன்பர்கள் ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும், சகல நன்மைகள் உங்களை நாடி வரும். ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகல ஜன வசியகராய ஸ்வாஹா. பீஜ ஒளியாலான இந்த மந்திரம் சொல்ல சொல்ல காந்தத்தை போல உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும். இதை சொல்லி வர உலக அமைதியும் உண்டாக்கும். ஸ்ரீ ராமபிரான் உங்கள் ராசியில் பிறந்திருப்பதால் நீங்கள் ஸ்ரீராமா என்று சொன்னாலே வாழ்க்கை வளம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும். ராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம் என்ற இந்த 2 மந்திரத்தை, 2 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம், காமம், பேராசை ஆகியவை எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, ராசியில் குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். 4ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். 3ஆம் வீடு என்பது இளைய சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது. இடம் மாற்றங்கள் மற்றும் தைரியத்தையும் வீரியத்தையும் சொல்லக்கூடியது. ஆக அந்த கிரகம் பார்க்கும் பொழுது 4ஆம் வீட்டில் இடம்பெற்று இருக்கிறார். அதிலும் 2ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்திருக்கிறார். நினைத்த காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. பணத்திற்காக தேடி அலைந்திருப்பீர்கள். அந்த பணம் உங்களுக்கு வரும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நற்காரியங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். தெய்வ வழிபாடுதலை செய்வது இந்த நாள் மிகவுமே நல்லது. ஆத்ம சந்தோஷம் பெற, மன நிறைவு அதிகரிக்க மேற்கூறியபடி ஸ்ரீராம மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி எந்த விதமான கிளேசங்களும் இல்லாமல் தியான நிலையில் அமர்ந்து உச்சரித்தால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். உங்களை பற்றி எல்லோரும் புகழுவார்கள். பாராட்டு மழை அதிகரிக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல், நவீன யுகத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள், பேச்சு, நடை, உடை, நாகரீகம் மாறும். வெளிப்படைத்தன்மையாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகமும் நல்லதொரு ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை காட்டிலும் தெரியாததை தெரிந்து கொள்ள ஈடுபாடு அதிகரிக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் வெற்றியும் பெறுவீர்கள். போட்டி விளையாட்டுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு பரிசுகள் கிடைக்கும். வெற்றி கோப்பை உங்கள் பக்கம் இருக்கிறது. வெற்றி நிச்சயம். ஆக முன்னேற துடிக்கக்கூடியவர்களாகத்தான் கடகராசி அன்பர்கள் இருப்பீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகம் இருக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் பிறக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள நுட்பங்களோடு புரிந்து கொள்வீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுகூலமான ஒரு நாள்.
இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக அமையும். கோவிலுக்கு சென்று வருவது அநேக விசேஷத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். எதை செய்தாலும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் இருக்கும். சுறுசுறுப்பு அடைவீர்கள். தேக பலம் கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்தியை தரும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மிக நன்மைகள் அதிகம் உண்டு. ஸ்ரீ ராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஆக இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களும் ஸ்ரீ ராமபிரானை வழிபட அதற்கேற்ற புண்ணிய பலன்கள் உங்களை நாடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இறை வழிபாடுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குரு கடாட்சம் கிடைக்க, குருவருள் பெற, திருவருளோடு உங்களுடைய செயல்கள் தொடங்க இந்த நாள் குரு பகவானுக்கு உண்டான தானியமான கொண்டைக்கடலையை பயன்படுத்தி தானம் செய்யலாம். கோவில்களுக்கு சென்று தானமாகவும் கொடுக்கலாம். நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் கொண்டைக்கடலை வைத்து நைவேத்தியம் செய்து அதனை பிரசாதமாக எல்லோருக்கும் விநியோகிக்கலாம். மிக முக்கியமாக இந்த நாள் நவமி திதி. ஆக இந்த நவமி திதி நாளில் ஸ்ரீ ராமபிரானுடைய அருள் மந்திரங்களை பாராயணம் செய்வது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். உங்களுடைய ராசி சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். அவரே நவகிரகங்களில் ராஜ கிரகமாக திகழக்கூடியவர். ஆக சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீ ராமபிரானை வழிபட உங்கள் வாழ்விலில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீரும். ஸ்ரீ ராமா என்று சொல்லுங்கள் அல்லது ராம் என்ற 2 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம், காமம், பேராசை ஆகியவை எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த மந்திரங்களை பிரயோகிப்பது மிகவுமே நல்லது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக என்று வழிபடுங்கள். இந்த மந்திரம் மிக மங்களகரமானது. தாய் சீதாதேவியின் கணவனான ஸ்ரீ ராமபிரானுடைய பெயர் சொன்னாலே ஸ்ரீ சீதாதேவி உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் வாரி வழங்குவார். ஸ்ரீ மகாலட்சுமியுடைய மற்றொரு அவதாரம் தான் ஸ்ரீ சீதாதேவி. ஆக அம்பாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள், உங்களுக்கு செல்வத்தை வழங்கக்கூடியவள், குபேரனுக்கு நிகரான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீ சீதாதேவி. ஆக ஸ்ரீ ராமபிரானை சேர்த்து வணங்குவதாலும் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்குவதாலும் ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், எல்லா விதமான சகல ஷோடச செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஷோடசம் என்பது 16. ஆக 16 வகை செல்வங்களையும் நீங்கள் பெறுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் நல்லது. மறவாமல் இந்த நாள் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் நல்லது நடக்கும். ஸ்ரீ ராமபிரானுக்கு உகந்த நைவேத்தியம், பானகம் மற்றும் வடைப்பருப்பு வைத்து வழிபாடு செய்தல் நல்லது. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் ஏற்படும். மனமிட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். தள்ளிப்போன சில நல் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். வேலை வியாபாரத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கைக்கு வரலாம். உடல் ஆரோக்கியம் சீராகும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். மனதில் உற்சாகம் இருக்கும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்து வர நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் அகலும் என்பது ஐதீகம். பணம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பணம் வருமானத்தை சம்பாதிப்பதிலும் பெறுவதிலும் உங்களுடைய கவனம் இருக்கும். எண்ணத்தை தெளிவுபடுத்தி உங்களுடைய முயற்சிகளை மிகச் சரியாக நீங்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக முயற்சி ஈடேறும். தன் எத்தனம் பிறர் எத்தனம் தெய்வ எத்தனம் என்பார்கள். ஆக நீங்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நடக்கும். சகல காரியங்கள் சித்தியாக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் குறையும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர்களுக்கு செல்வீர்கள். தொழில் நிமித்தமாக இயந்திரம் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை இறக்குமதி செய்வீர்கள். உங்களுடைய தொழிலை பெரிய அளவில் விஸ்தாரம் செய்ய, விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். 9ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில். வீடு, மனை, நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சகத்தில் சஞ்சாரம். பூர்வீக சொத்துக்களின் முகாந்திரமாக ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கோச்சாரத்தின்படி அமைந்திருப்பது விசேஷம்.
அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். தெய்வ அனுகூலம் உண்டு. புரிதல்கள் ஏற்படுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை, கனிவான பேச்சுக்கள் அதிகரிக்கும். தேடல் உண்டாக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். உற்சாகம் உண்டாகும். மன அமைப்பு ஓட்டங்கள் சீராகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பயணம் நிறைந்த நாளாகும். உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான போக்கு வெளிப்படும். பண வரவு நிறைந்த நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கன்னிராசி அன்பர்களே, வியாழக்கிழமை தினம் புதுவிதமான பயணங்கள் காரணமாக மனதில் தெளிவு ஏற்படும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வெளிநாடு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம், ஈடுபாடு அதிகரிக்கலாம். செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும். எதிர்பாராத வகையில் பண செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வருமானத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியின்மை ஏற்படும். விருப்பம் நிறைவேறும் நாளாகவும் இருக்கும். ஆகவே சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, நுட்பங்களை உணர்ந்து செயல்படுங்கள். மன திருப்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். எதையும் நீங்கள் சாதாரணமாக விட்டுவிட வேண்டாம். கவனித்து செயல்படுத்துங்கள். வேலை தொழில் விஷயமாக பிறருடைய கருத்துக்களை கேட்டே செய்வது நல்லது. சில நேரம் குழப்பமாகவே இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்காது. மன அமைப்பு சீரும் சிறப்புமாக காணப்படாது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். பிறருக்கும் எந்தவிதமான அறிவுரைகளையும் கூற வேண்டாம். இயல்பாக உங்களை சுற்றி பல பேர் இருந்தாலும் இந்த நாள் உங்களுடைய விஷயங்களில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுவிதமான பயணங்கள் ஏற்படும். தெளிவு பிறக்கும். எண்ணத்தில் அழகு உண்டாகும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயாருடைய வழிபாடு நல்லது. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம். புதுவிதமான எண்ணங்களில் ஈடுபாடு இருக்கும். செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும். வருமானத்திற்கு தகுந்தாற் போல் செலவுகளை செய்யுங்கள். சிக்கனமாக இருப்பதே நல்லது. வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். எதிலும் நாட்டமோ பிடிப்பமோ இருக்காது. சலிப்பு உணர்வு இருக்கும். வேலையை நீங்கள் கவனமாக கடமையாக உணர்ந்து செய்தால் தான் பலன் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, எந்த ஒரு விஷயங்களிலும் மன சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. இந்த நாள் மன அமைப்பு சீராக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். நிச்சயம் நல்லதே பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்பொழுது இழுபறியாக இருந்த பண வரவுகள் கிடைக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும், உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், அரசு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செய்யக்கூடிய வேலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும், கலை சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும், மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், அனுபவம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும், தனம் சார்ந்த செயல்களில் மகிழ்ச்சி உண்டாகும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், அரசு சம்பந்தமான செயல்களில் புரிதல் இருக்கும், எண்ணிய காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும், கலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே துணை என வழிபடுங்கள். வியாழக்கிழமை தினமும் கூட திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களே, ஆசைகள் நிறைவேறும், அனுபவங்கள் மேம்படும், நீண்ட நாள் வேலைகள் கை கொடுக்கும், மனதில் எண்ணிய வேலைகள் உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும், மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும், வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும், அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்கள் மன மகிழ்வை தரும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களோடு ஒத்துழைப்பு கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அரசு அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தேர்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், நல்லதொரு மதிப்பு மேம்படும், தெய்வீக கடாட்சம் உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான இலக்குகள் இருக்கும். நம்பிக்கையான உறுதியான தன்மை வெளிப்படலாம். கவனங்கள் அதிகமாகவே இருக்கும், விழிப்புணர்வாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, இலக்குகள் பிறக்கும், புதுமையான விஷயங்களில் நாட்டம் இருக்கும், புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகலாம், வேலையில் ஒத்துழைப்பு ஏற்படும், நன்மைகள் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும், தேர்ச்சி நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளுடைய கருத்துக்களே ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம், சிந்தனை மேம்படும் நாள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உழைப்பிற்கு தகுந்தாற்போல் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதியதொரு வளர்ச்சி உண்டாகும், அபிவிருத்தி ஏற்படும், புதியதொரு நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் வளைந்து நெளிந்து மிக அற்புதமாக வியாபாரத்தை கவனிப்பீர்கள். தர்ம காரியங்களில் ஒருவிதமான ஈர்ப்பு உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும். அலைச்சல் நிறைந்த நாளாகவே இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதித்து காட்ட முடியும் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் மறையும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. வியாபாரத்தில் அனுபவம் ஏற்படும், ஈர்ப்பு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை பிரார்த்தனை கைகூடும். அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவுகளாகவே காணப்படலாம். வேலையில் ஈர்ப்பு அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள்.
குருவருளே திருவருள் என்பார்கள். குரு கடாட்சம் கிடைத்திட கொண்டைக்கடலையை நீங்கள் தானம் செய்வது விசேஷம் கோவில்களில். அது மட்டுமல்ல, இந்த நாள் நவமி திதி என்பதால் ஸ்ரீமன் ராமபிரானை வழிபடுவது விசேஷம். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். அவர் உங்களுக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து அஷ்டமஸ்தானமான சிம்மத்திற்கு பெயர இருக்கிறார். உங்களுடைய துணைவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம் வைத்திருக்கலாம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. வேலைகள் வேகம் இருக்கும், சுறுசுறுப்பு உண்டாக்கும், மனச்சோர்வுகள் நீங்கும். இதற்கு ஸ்ரீ ராமபிரானுடைய அருள் மந்திரம், மூல மந்திரம் பாராயணம் செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, மிக விசேஷம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறையோ 7 முறையோ அல்லது ஒரு முறையாவது ஸ்ரத்தையோடு மன நிறைவோடு ஆத்மார்த்தமாக பிரயோகிப்பது நல்லது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அதிக எண்ணிக்கையில் வழிபட இந்த மந்திரம் ஸ்ரீ ராமபிரானுடைய பல்வேறு பெயர்களை பிரதிபலிக்கும். ஸ்ரீ ராமபிரானுடைய புகழும் இந்த மந்திரம் மிக மங்களகரமானது. தாய் சீதாதேவியினுடைய கணவனான ஸ்ரீ ராமபிரானுடைய பெயர் சொன்னாலே இன்பத்தை வாரி வழங்குவாராம் ஸ்ரீ சீதாலட்சுமி. ஆக சீதாதேவியினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ராமபிரானுடைய அருளையும் பெற இந்த நாள் வடைப்பருப்பு மற்றும் வீட்டில் பானகம் வைத்து தயார் செய்து வழிபாடுகள் நடத்துவது மிக மிக நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது என்பதை இன்னும் மென்மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வழிபட உங்களுடைய செயல்கள் எல்லாமே சீராக வருவதை நீங்கள் உணர முடியும். வேலையை செய்யக்கூடிய இடங்களில், அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக நினைச்ச வேலைகளை நினைச்சபடியா உடனுக்குடன் நடத்தி காட்டுவீங்க. எல்லோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்குத்தான். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகள் மிகச் சரியானதாக நேர்மறையாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிருங்கள். ஆரோக்கியத்திற்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். வியாபாரத்தில் செல்பவர்களுக்கு சில நேரம் அலைச்சல்கள் உண்டாகலாம். பண விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் கருத வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். ஒரு சிறிய உடல் உபாதைகள் என்றால் கூட உடனடியாக மருத்துவரை பார்ப்பது, ஆலோசிப்பது நல்லது. வியாபாரத்திற்கு செல்பவர்கள் கையில் பணத்தை அதிகம் கொண்டு செல்ல வேண்டாம். ஒரு சில புதிய விஷயங்களை தொடங்க நினைப்பீர்கள். அதற்கான நல் வாய்ப்புகள் தொழில் ரீதியாக அமையலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் எந்த விதமான பிளவுகளும் இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சிந்தனைகள் நேர்மறையாக இருப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களினால் சில நேரம் அலைச்சல்கள் வரலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. ராசிக்கான அமைப்புப்படி அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் குறையலாம், சோர்வுகள் நீங்கும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதியானவர் ஸ்ரீ சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாராக. மகர ராசி அன்பர்கள், அதிலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது, ஸ்ரீ ராமபிரானை இந்த நாள் வணங்கினால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உடலில் நல்ல சத்துக்கள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். நட்சத்திராதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து மெல்ல மெல்ல 8ஆம் இடத்திற்கு நகர்கிறார். சில மன மாற்றங்கள் வரலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விரயங்கள் உண்டாகும், கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கலாம். அலைச்சல் இறக்கம், புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். அது உங்களுக்கு அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். போட்டித் தேர்வுகளில் நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். சாதகமான சூழல் அமைய பெறுவீர்கள். இந்த நாள் நன்மை நிறைந்ததாகவே காணப்படும். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருப்பதாலும் இதனால் பெரிய பெரிய விஷயங்களை முடிக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கள் இருந்து கொண்டே இருக்கும். வீரிய தைரிய முயற்சி ஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். தடைப்பட்ட சில வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் ஒத்துழைப்பு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை உணர்வோடு காணப்படுவீர்கள். தடைப்பட்ட சில வேலைகள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கா தேவியை வழிபட்டால் நல்லது நடக்கும். ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். தனிப்பட்ட நபர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். நல்லிணக்கம் நிறைந்த நாளாகவே அமையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. நட்சத்திர அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். தேர்வுகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைகூடும். சந்தோஷம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிநாதனுடைய ஆட்சி நாள். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நெருக்கடியான சூழல் உண்டாகும். புதியதொரு விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் காணப்படுவார்கள். பக்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அனுபவம் வெளிப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு இருப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கை கொடுக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கலாம். நற்செய்திகள் கிடைக்கும். தேக பலம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நிறைந்த ஒரு செயல்பாடுகளை செய்து முடிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. பக்தி நிறைந்த நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய விஷயங்களில் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி அனைத்தும் பல சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ.